எல்லா பொறுப்பையும் அவளே ஏத்துக்கலாம்னு நினைக்கிறா போல இருக்கட்டும். நான் ஏதோ கண்ணில் சின்னதா பழுது, அதனாலதான் பாலா விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு நினைச்சேன். என் மருமக என் கண்ணில் புற விழுந்துருச்சு, இனிமே எதையும் கவனிக்க எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சா போல். பரவாயில்ல, யங் பிளட் வேகமாக தான் பாயும். இந்த நெடிவு சுழிவெல்லாம் அவளுக்கு தெரியாது. பிரதீப், நான் ரெஸ்ட்லெஸ்ஸாக உழைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு நினைக்கிறா போல் இருக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம். ஐயா, உங்க ரூம்ல சேர் ஒன்று பழசா இருக்கிறதுனால பாரதி மேடம் அதை மாற்ற சொன்னாங்க. ஓ, அப்படியா? அது உங்க அம்மாவோட அப்பா யூஸ் பண்ண சேர். அவரோட ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேன்னு இங்கேயே வச்சிருந்தேன். ஒருவேளை பாரதி மேடத்துக்கு பிடிக்கலன்னா அது தூக்கி வெளியே போட்டு. பழசோட அருமை தெரியல போல் இருக்கு, பாவம். நீ போ. சரிங்க. பிரதீப், அப்பா எனக்கு மனசு சரியில்லை, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். நைட்டு வீட்டில் பேசுகிறேன். அப்பா என்ன? பாரதி அக்கா. அடடே சமந்திமா, வாங்க வாங்க. நர்மதா அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உட்காரு உட்காரு. உட்காரு. உட்காருங்க சமந்தி. நல்லா இருக்கீங்களா சமந்தி? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா. பிரியா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கும். என்ன சம்பந்திமா, உங்க கண்ணு பாரதிய தேடுது போல? ஐயோ, அப்படிலாம் இல்ல சம்பந்தி. ஆனா என்ன, கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே வீடு வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. மனசு அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதான் ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சம்பந்தி நீங்க 3 பொண்ணு வச்சிருக்கிற நீங்களே இவ்ளோ வருத்தப்பட்டா? ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கா. அவளும் வீட்ல இல்லாம போனா நான் எவ்வளவு கஷ்டப்படணும். சமந்தி, பாரதி இல்லையா? பாரதி தான் இப்ப எங்க கம்பெனியோட மேனேஜர். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ என்கிட்ட வேலை பார்க்கணும்னு கேட்டிருந்தா. நமக்கு சொந்தமா கம்பெனி இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கம்பெனில வேலை செய்யணும்னு நம்ம கம்பெனிக்கு அனுப்பி வச்சுட்டேன். இல்ல, எதுக்கு சம்பந்தி அவ உங்களை தனியா விட்டுட்டு வீட்டு பொறுப்பெல்லாம் ஏத்துக்காம ஆபீஸ்க்கு எதுக்கு போகணும்? ஆரம்பத்துல அவ உங்களுக்கும் நர்மதாவுக்கும் பணம் கொடுக்கணும், உங்களை நல்லா பாத்துக்கணும். ஆனா அதுக்கு புகுந்த வீட்டு பணத்தை எடுக்க கூடாது, நான் உழைச்சு சம்பாதிச்சு அந்த காசுல தான் செய்யணும்னு சொன்னா. அது எனக்கு நியாயமா பட்டுச்சு. அதனாலதான் அவளை வேலைக்கு அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் இப்ப நிலைமையே மாறிடுச்சு. ஏன் சம்பந்தி, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? இல்ல சம்பந்தி, நீங்க வேற. பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. ஆபீஸ்ல இருந்த மேனேஜர் ஒருத்தன் பொய் கணக்கு எழுதியிருக்கான். அத போன அன்னைக்கு கண்டுபிடிச்சு அவனை வெளுத்து வாங்கிட்டா. மொத்த ஆபீஸும் கதி கலங்கி போச்சு. அதுக்கப்புறம் தான் நானே அவளை மேனேஜர் ஆக்கி எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. ஸ்கூல்ல படிக்கும்போது உங்க பொண்ணு நல்லா படிக்கிறான்னு சொல்லும் போது எப்படி பெருமையா இருக்குமோ, அதை விட ஒரு மாமியார் வாயால உங்க பொண்ணு நல்ல மருமகன் சொல்றது 1000 டீச்சர் பாராட்டுக்கு சமம். ரொம்ப பூரிப்பா இருக்கு சம்பந்தி. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னோட கம்பெனிய, என் பையனை, இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் பாரதி நல்லபடியா பாத்துப்பா. சீக்கிரமே ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டா போதும், நம்ம கொஞ்சிக்கிட்டு இருப்போம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா சம்பந்தி. எனக்கு நர்மதாவையும் ஒரு நல்ல பையன் கையில பிடிச்சு கொடுத்துட்டா அது போதும். நானும் உங்க அணியில சேர்ந்துருவேன். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட போன வாரம் பேசினேன். அவருக்கு தெரிஞ்ச பெரிய கண் டாக்டர் இருக்கிறதா சொல்லிருக்காரு. நான் அவர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். அவரை பார்த்துட்டு வந்துட்டா
சீக்கிரமே நர்மதாவுக்கு கண் ஆபரேஷன் செஞ்சிடலாம். அது சரிங்க சம்பந்தி. ஆனா அதுக்குள்ள கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிட்டா அப்புறம் போய் பார்க்கலாமே. என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை எடுத்துருவோம். சரிங்க சம்பந்தி. ஐயோ, நானும் பாருங்க மறந்தே போயிட்டேன். வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கோம், ஒரு காஃபி கூட குடுக்கல. டைம் என்ன? ஐயோ, சாப்பிடுற நேரமே ஆயிடுச்சு. சாப்பிடலாம் சம்பந்தி. இல்ல சம்பந்தி, அங்க வீட்ல பிரியா தனியா இருப்பா. நாங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறோமே. அதெல்லாம் இல்ல, இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். அப்புறம் பாரதி வந்தானா ரொம்ப சங்கடப்படுவா. எந்திரிங்க, கை கழுவிட்டு சாப்பிடலாம். வாமா. அம்மா, லஞ்ச் எடுத்துட்டு வாமா. இதோ வரேன்ப்பா. இந்தடா. சரிம்மா, நான் வரேன். விக்ரம், என்னம்மா? நாளைக்கு ஒரு நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட முடியுமாப்பா? ஏம்மா, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஹாஸ்பிடல் போகணுமாமா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நாளைக்கு அம்மாவுக்கு 50வது பிறந்த நாள், அதான் லீவ் போட முடியுமான்னு கேட்டேன். அம்மா, உங்களுக்கு நாளைக்கு 50வது பிறந்த நாளா? என்னம்மா சொல்லவே இல்ல? வழக்கமா என் பிறந்த நாள் எனக்கே ஞாபகம் இருக்காது. அதை எப்பவும் கொண்டாடுறதும் இல்ல. சும்மா உக்காந்துருக்கும் போது திடீர்னு எண்ணி பார்த்தேன், 50வது பிறந்த நாளா இருந்துச்சு. அதான் சின்னதா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலான்னு எனக்கு ஒரு ஆசை. அம்மா, என்ன செய்யணும்னு சொல்லுங்க, ஜமாயிச்சிடலாம். பலூன் கட்டி, தோரணம் கட்டி, பெரிய கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாமா? வெடி வெடிக்கலாமா? சொல்லுங்கம்மா, ஒரு 10,000 வாழை சரம் வாங்கி வெடிச்சிடலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. எல்லாரும் வீட்ல இருங்க. வழக்கம் போல நான் சமைக்கிறேன். கூடுதலா கொஞ்சம் பாயசம் பண்றேன். சேர்ந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கலாம். நம்ம குடும்பமா சேர்ந்து இருக்கிறத விட பெரிய சந்தோஷம் வேற என்னப்பா இருக்கு? அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. நம்ம நல்லா தான் கொண்டாட போறோம். அதை விடுங்க. உங்க பிறந்தநாளுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். பட்டுப்புடவை வாங்கி தரவா? கோல்ட் ரிங் போட்ட கண்ணாடி வாங்கி தரவா? பொன்னியின் செல்வன் எல்லா பாகத்தையும் திரும்ப படிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த கலெக்ஷன் வாங்கி தரவா? என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா. விக்ரம், நான் கேக்குற கிஃப்ட கொண்டு வந்து கொடுத்துருவியா? கண்டிப்பாமா. என்ன வேணும்னு சொல்லுங்க, அது எங்க இருந்தாலும் சரி கொண்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு என் மருமக வேணும் விக்ரம். கூட்டிட்டு வரியா? அதை விட பெரிய கிஃப்ட் வேற என்ன இருக்க முடியும்? என்னடா சட்டுன்னு அமைதியாயிட்ட? அவ உன் பொண்டாட்டி தானடா. லவ் பண்ணி தானப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவளை போய் கூட்டிட்டு வரதுல உனக்கு என்ன கஷ்டம்? லவ் பண்ணப்போ அவ வேற பொண்ணா இருந்தாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ வேற ஒருத்தி ஆயிட்டா. வீட்டை விட்டு போன அன்னைக்கு அவ காட்டின முகம் இருக்கே, வா, என்னால அதை மறக்கவே முடியாது. விக்ரம், கல்யாணம் பண்ற ஒவ்வொரு பொண்ணும் 1000 கனவுகளோட கல்யாணம் பண்ணிக்கிறா. அந்த கனவு சட்டுன்னு கலைஞ்சு போயிட்டா அவ நில குலைஞ்சுதானடா போயிடுவா. அப்படி நில குலைஞ்சு அவ பேசினத நாம மனசுல வச்சுக்க வேண்டாம்பா. பேசி கூட்டிட்டு வந்திருப்பா. பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிட்டா அப்படி விட்டுடக்கூடாது. அது பாவம்பா. நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு. நாளைக்கு இதே பிரச்சனை நம்ம பொண்ணுக்கும் நடக்கும்ல. அம்மா, எனக்கும் அவன் மேல பாசம் நேசம் எல்லாம் இருக்குமா. ஆனா அவ இந்த வீட்டுல அடங்கி இருக்க மாட்டா. வீடு சரியில்லைன்பா, அது இல்ல இது இல்லம்பா, வீட்டுல வேலை செய்யறவங்க இல்லம்பா. இத பாருப்பா, நீ அவளை கூட்டிட்டு வந்து விட்டுடு. அதுக்கப்புறம் அவளை நான் பாத்துக்கிறேன். இந்த வீட்ல அவ ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம். எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அவ மருமகளா இந்த வீட்ல இருந்தா போதும். எதிர் வீட்டுக்காரமா அவங்க மருமகளை கூட்டிட்டு வந்து என்கிட்ட பெருமையா காட்டும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? பிறந்த நாளுக்கு மருமக வரணும்னு நீ ஆசைப்படுற, உன் ஆசையை நிறைவேற்றணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா புகுந்த வீட்டுக்கு வரணும், புருஷன் கூட வாழணும்னு அவ பிரியா ஆசைப்படணுமேமா. இத்தனை வருஷத்துல நீ எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டதில்ல. நான் முயற்சி பண்ணி பாக்குறேமா. சரிம்மா, நான் வரேன்.
மிஸ் நர்மதா, உங்க ரெட்டினா அஃபெக்ட் ஆயிருக்கு. கண் நரம்புல ஏதாவது பாதிப்பு இருந்தா கண்டிப்பா பார்வை திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா உங்களுக்கு நரம்பு சம்பந்தமா எந்த நோயுமே இல்லை. ஆல்சோ ஆன்டீரியர் சாம்பர் ஏரியாவில் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. கண்டிப்பா ஆபரேஷன் செஞ்சா கண் பார்வை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை உறுதியா சொல்ல முடியாது. ஏன் டாக்டர், ஆபரேஷன்ல ஏதாவது சிக்கல் இருக்குமா? இல்ல, ஆபரேஷன்ல சிக்கல் இல்ல. ஆனா இந்த ஆபரேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இது பண்றதுக்கு முன்னாடி கண் நரம்போட தொடர்புடைய மூல நரம்ப சோதிச்சு பார்க்கணும். பியூப்பிள் டெஸ்டிங், ஃபண்டோஸ்கோபி, அப்புறம் நியூரோ இமேஜிங்னு இந்த 3 டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கணும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா பெர்ஃபெக்ட். டாக்டர், இந்த டெஸ்ட் எல்லாம் எப்ப எடுக்கணும்? எஸ், அது இங்க எடுக்க முடியாது. அதுக்குன்னு சில ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில டேப்லெட்ஸ்லாம் தரேன். அதை நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு கண்டினியூ பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு நான் நெக்ஸ்ட் செக்கப்ல சொல்லிடுறேன். டாக்டர், நர்மதாவுக்கு கண்டிப்பா கண் பார்வை கிடைச்சிரும்ல? அப்சல்யூட்லி, நிச்சயமா கிடைக்கும். அதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்க எடுக்கிறோம். டோன்ட் வரி. Let's hope for positive results. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்க. நாங்க வரோம். வாம்மா. வரோம் டாக்டர். வாங்க. அத்தை, நீங்க எல்லாரும் எனக்காக ரொம்ப சிரமப்படுறீங்கல்ல? இங்க பாரு நர்மதா, எங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல. இத்தனை நாளா உனக்கு ஒரே ஒரு அம்மா தான். இனிமே உனக்கு 2 அம்மா. நீ என் பொண்ணு நர்மதா. உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நானும் பொறுப்பெடுத்துக்கணும்ல, சரியா? இங்க பாரு, இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு சீக்கிரமே பார்வை கிடைச்சு எல்லாரையும் மாதிரி சந்தோஷமா ஒரு பட்டாம்பூச்சி போல பறக்க போற பாரு. நான் கும்பிடுற பெருமாள் உன்னை கைவிடவே மாட்டாரு. சம்மந்தி, உங்களை என்னவோ வேற ஆளா பார்க்கவே முடியல. என் கூட பிறந்தவங்க, என் புருஷன் கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, யாருமே செய்ய நினைக்காதத நீங்க செஞ்சிட்டீங்க. என்ன சம்பந்தி நீங்க? என்னையும் உங்க கூட பிறந்தவளா நினைச்சுட்டுங்க. வாங்க, வா வா. வாங்க மேடம். நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஆஃபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணாங்க மேடம். பட் என்ன ஆஃபீஸ் பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க போல. கம்பெனி பணத்தை கையாடல் பண்ணிருக்கோங்கிற எந்த கவலையும் இல்லாம குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருக்கீங்க. என்ன பதிலே இல்ல? வீட்லயும் யாரும் இல்ல, தனியா உட்காந்து அடிச்ச காசை என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க மிஸ்டர் பாலகிருஷ்ணன். நீங்களே உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லன்னா பெரிய நெருக்கடியில மாட்டிக்குவீங்க. மேடம், நீங்க என்னென்னமோ சொல்றீங்க மேடம். ரைட், உங்க மனசுல என் மேல நிறைய சந்தேகம் இருக்கு. ஆனா இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேடம். என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும் மேடம். என்ன கதை விடுறீங்களா பாலா? இவ்ளோ நாளா, சாரி இவ்ளோ வருஷமா இந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க. உங்களை தவிர யாருமே அக்கவுண்ட்ஸ், ஆடிட்ஸ், பினான்ஸ், இன்கம் டாக்ஸ் எதுவுமே பார்த்தது கிடையாது. உங்களுக்கு தெரியாம எதுவுமே மாறி இருக்க வாய்ப்பே இல்ல. அப்போ நீங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்க. எனக்கு எல்லாமே தெரியும் பாலா. ஆனா உங்க வாயில இருந்து வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. உங்களுக்கே தெரியுதுல்ல மேடம். அப்ப அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க மேடம்.
எதுக்கு மேடம் என் வீட்டுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க? ஓகே, விஆர்ன்றது யாரு? அது என்ன வேற ஒரு கம்பெனியா இல்ல வேற ஒரு ஆளோட அக்கௌண்ட்? எதுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது சொல்லுங்க. ஆல்ரைட், நீங்க எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். ஆனா கோர்ட்ல சொல்லுங்க, ஸ்டேஷன்ல சொல்லுங்க, போலீஸ் கிட்ட சொல்லுங்க. உங்க மேல இறக்கப்பட்டு உங்க ஃபேமிலி மேல பரிதாபப்பட்டு தான் இவ்வளவு தூரம் பேச வந்திருக்கேன். இப்பவும் சொல்றேன், எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் கோபமும் கிடையாது. உங்களுக்கு பின்னால இருந்து யாரோ உங்களுக்கு கீ கொடுக்கறாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அவங்கள பத்தின விவரங்களை சொல்லணும். அந்த 18 லட்சம் ரூபாய் பத்தின விவரங்களை சொல்லணும். கம்பெனிக்கு தெரியாம நீங்க சுருட்டின பணத்தை அங்க கொண்டு வந்து சரண்டர் பண்ணணும். அவ்வளவுதான். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற ஃபைனல் வார்னிங். அப்படி மட்டும் பணம் திரும்பி வரல, அதுக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க டோட்டல் ஃபேமிலியும் பதில் சொல்ல வேண்டியது. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த பாரதியை நான் ஃபாலோ பண்ணி போனேன் மேடம். அவங்க நம்ம மேனேஜர் பாலா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. குட். என்ன கேட்டா? பாலா என்ன சொன்னா? மேடம், அவங்க வந்த உடனே பணம் எங்க இருக்குன்னு தான் கேட்டாங்க. விஆர்னு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகுது, அது யாரோட அக்கௌண்ட்னு கேட்டாங்க. ஓ, நெருங்கிட்டாளா? ம். பாலா என்ன சொன்னா? அவர் எதுவுமே சொல்லல மேடம், அமைதியா தான் இருந்தாரு. ஆனா அவங்க போகும்போது பணத்தை திருப்பி கொடுக்கணும், நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லித்தான் ஆகணும், இல்லனா போலீஸுக்கு போவேன், கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போனாங்க மேடம். இதுக்கப்புறமும் பாலா எதுவுமே சொல்லலையா? இல்ல மேடம், அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல மேடம். ஓகே. இனிமே உங்க திட்டம் எல்லாத்துக்கும் நானே துணையா இருப்பேன் மாமா. பாலகிருஷ்ணனை விட பல மடங்கு திறமையா வேலை பார்த்து